5th சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் 3 மிக மிக முக்கியமான சம் இது. 2 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்ல கேட்பாங்க. இது எப்படின்னா, ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ் ஆர் பார்ட்னர்ஸ். டேவிட் அட்மிட்டட் இஸ் a நியூ பார்ட்னர். இதுல நியூ பார்ட்னர் வரும்போது அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த வருஷத்தோட ப்ராஃபிட், ஜெனரல் ரிசர்வ் ஒரு 10 வருஷமா சேர்த்து வச்சிருக்காங்க லாபங்களை, அதோடைய பணம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன? ஒரு இவரு கம்பெனில வேலை செய்யறாரு, கை அடிபட்டு போகுது. கை அடிபட்டு போச்சுன்னா அவரு கோர்ட்ல கேஸுக்கு போறாரு. போகும் பொழுது அவருக்கு விரல் துண்டிக்கப்பட்டது, எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறாரு. ஆக கம்பெனில இருந்து ஒரு ஃபண்ட் ஒதுக்கி வைப்பாங்க எப்போதுமே, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். அந்த ஃபண்ட்ல இப்ப புது பார்ட்னர் வரும்போது அந்த ஃபண்ட் அப்படியே இருக்கு. அப்போ பழைய ஆளுங்க தனக்கு பிரிச்சுக்கலாம். அது பிரிக்கிறதா 3 அக்கௌண்ட் டெட்டார் போட்டு ரத்னகுமார் ஆரோக்கியதாஸ் 3:2ல பிரிச்சுக்கிறாங்க. இது இந்த சம் இல்ல 3ல இருக்கு, அது அட்மிஷன்ல இருக்கு, ரிட்டையர்மெண்ட்ல இருக்கு, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல வரக்கூடியது. சப்போஸ் தனியா வந்ததுன்னா ப்ராஃபிட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரத்னகுமார் ஆரோக்கியதாஸ், ஜெனரல் ரிசர்வ் தனியா போடு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் டு ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ், இப்படி பிரிச்சு போட்டுடலாம்.